தற்போது உடனுக்குடன் நேரலை. திருவாரூரில் சாதிச் சான்றிதழ் கேட்டு ஆதியின் பழங்குடியின சமுதாய மக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். சாதிச் சான்றிதழ் போராட்டத்தில் பல்வேறு குழந்தைகளும் பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு நீடிக்கின்றது. குழந்தைகளை சாலையில் நிற்க வைத்து பழங்குடியின மக்கள் முழக்கம் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவாரூரில் சாதிச் சான்றிதழ் கேட்டு ஆதியன் பழங்குடியின மக்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு போராடி வருகிறார்கள். குழந்தைகளை சாலையில் நிற்க வைத்து பழங்குடியின மக்கள் தற்போது கைகளில் பதாகைகள் ஏந்தி முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். சாதிச் சான்றிதழ் கேட்டு போராடி வரக்கூடிய குழந்தைகளை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு திருவாரூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது இந்த போராட்டத்தில் குழந்தைகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய தகவல்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. திருவாரூர் மாவட்டத்தில் ஆதியன் என்ற பழங்குடியினர் மக்கள் சுமார் 1500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அதாவது இவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்ரீவாஞ்சியம் பகுதியில் உடையார்குளம் பகுதி, அதே மாதிரி திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆப்பரக்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி நகருக்கு உட்பட்ட கழுவமுள்ளி என்ற பகுதி, அதே போன்று விலத்தூர், முத்துப்பேட்டை, மன்னார்குடி ரயில்வே காலனி என சுமார் 1500 குடும்பங்கள் ஆதியன் பழங்குடியின மக்கள் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் வசித்து வருகின்றனர். இவருடைய குழந்தைகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அந்தந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த பல ஆண்டு காலமாக ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மிகுந்த இன்னலை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளிக்கு சென்றாலும் அவர்களுக்கு யூனிஃபார்ம் தர மறுக்கின்றனர். அதோட பாட புத்தகங்கள் கிடையாது, சைக்கிள் கிடையாது என்று அரசின் திட்டங்கள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. இதற்கு காரணம் அவர்கள் பெற்றோர்கள் ஜாதி சான்றிதழ் இல்லை, குழந்தைகளுக்கும் இல்லை என்ற ஒரே காரணத்தால் அரசு இதை மறுத்து வருகிறது. இதனால் அவர்கள் பல ஆண்டு காலமாக எங்கள் குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குங்கள் என்று அவர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த போதிலும் அரசு எதுவரை செவிசாய்க்காமல் இருந்து வருகிறது. இதனால் அவர்கள் மனமுடைந்து தங்களுடைய குழந்தைகளை இன்றைக்கு பள்ளிக்கு அனுப்பாமல் தத்தம் பகுதிகள் வீடுகளிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் அருகிலுள்ள ஸ்ரீவாஞ்சியம் உடையார்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆதியன் சமுதாய மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தங்களுடைய தெருவில் பதாகைகளுடன் ஏந்தி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்கள் குழந்தைகளை இனி பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம், எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கினால் மட்டுமே எங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்ட மேல் படிப்புக்காக தகுதி பெறும், எங்களுடைய குடும்பங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். ஆனால் அரசு எங்களை வேண்டுமென்றே புறக்கணித்து வருகிறது. ஆதியன் சமுதாயம் என்பது அவர்களுக்கு அலட்சியமாக இருந்து வருவது போல எங்களுக்கு தெரிகிறது. ஆகையால் நாங்கள் எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று கூறி அவங்களுடைய தெருவில் உள்ள சாலையிலே அமர வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக இருந்து வருகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது அவர்களுக்கு ஆதியன் சான்றிதழ் வழங்குவதற்கான தகுதிகள் இல்லை என்று கூறி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அரசு செல்ல விடாத அளவுக்கு எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். சூர்யா. சாதி சான்றிதழ் கேட்டு ஆதியன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளோடு போராடி வரக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிகண்டன்.